நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்க போனார்னு தெரியல. தேர்தல் நடப்பதற்கு முன்னால அவருடைய பிரச்சாரங்கள், அவருடைய முகம் பார்க்காத ஒரு சோசியல் மீடியா இல்லாத அளவுக்கு இருந்தது. பொதுவா மீடியாக்கள் ரெண்டு வகைப்படும். ஒண்ணு இந்த தொலைக்காட்சிகள், மாஸ் மீடியா அப்படின்னுவாங்க. அந்த மாஸ் மீடியால வெளிச்சம் இல்லாமல் சோசியல் மீடியால ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் திரு சீமான் அவர்கள். அவரை சீமான திரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்காக யாருமே பெரிய பெரிய அளவுல கார்பரேட் கம்பெனில அவர் பெரிய உறுதுணையா இல்லை. ஆனா அவருடைய தம்பிகள் அவருக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தாங்க. இப்ப திரு சீமான் அவர்கள் செய்வது உண்மையா நம்மளாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம தேர்தல் நடக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடணும். தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் மக்கள் நமக்கு வாக்களிக்கல. தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி 1% 8.3% வரும் அளவுக்கு ஒரு முறையும் மக்கள் அவர் நம்பி வாக்களிச்சாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்குமே திரு சீமான் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப சீமானை தான் வாக்களிப்பாங்க. சென்ற முறை ஏன் அது மாற்று கட்சிக்கு போச்சு நம்ம பல தடவை சொல்லிட்டு, அது காரணம் என்ன அப்படின்னா, திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி வேணும் அப்படின்ட்டு ஒரு சார மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சில மக்கள் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு இதுல வாக்களித்தாங்கன்னா தொடர்ந்து நிக்கிறாரு அப்படின்றதுக்காக வாக்களிச்சாங்க. ஒரு சார் மக்கள் அவருடைய ரசிகர்கள். அவங்க எப்பவுமே சென்ற முறை அதுல இருந்து ஒரு 1-2% மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்க, திரு விஜயனுடைய ரசிகர்களா இருந்தவங்க. சோ இந்த 4% அவருக்கு போனதுக்கு காரணம் 1-1.5% அவருடைய ரசிகர்களா இருந்திருப்பாங்க. மீதம் 1-1.5% ஒரு மாற்று கட்சி, மூன்றாவது கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது, 2 கட்சியில வேற ஒரு கட்சிக்கு வாக்களிக்க நினைத்தவர் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருந்தாங்க. இது நிதர்சனமான உண்மை. மற்றபடி இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தாவேக்காக்கு வெற்றி அடைவார் அப்படின்னு சில பேர் ரொம்ப நம்பிக்கை மக்கள் மனசுல விதைச்சதுனால, அப்பயுமே சரி திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி வரட்டும் அப்படின்றதுனாலையும் சில பேர் ஒரு முறை நம்ம மாற்று ஓட்டு போறதுல ஒன்னாயிட போறது இல்லை, அவருக்கு ஒரு பயம் இருக்கட்டும், கொஞ்சம் மாசா இருக்கட்டும்ன்றதுனால வாக்களித்தலும் உண்டு. இது திரும்ப எங்க போவோம்? இப்ப நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா, செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தம்பிமார்களுக்கு கண்டிப்பா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த உத்வேகம் அப்படியே தான் இருக்கு. அவங்க மாறுவதெல்லாம் இல்லை, நம்பிக்கையோட இருக்கிறாங்க. நம்பிக்கை கண்டிப்பா அந்த நம்பிக்கை வெற்றி அடைங்கிற எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏதோ ஒரு நாள் நிச்சயமா வெற்றி அடையும். அவருடைய தன்மையிலிருந்து மாறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரு சீமான் அவர்கள் அவருடைய மேற்கொண்ட அந்த ஒரு அரசியல் நிலையிலிருந்து மாறக்கூடாது. இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் ஒரு பக்கம். அது எல்லாமே இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கிறோம். 1991 அந்த ஆண்டு ஆட்சி வரைக்கும் தான் இந்த பத்திரிகைகள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க, முக்கியமான ஒரு பங்கு வகிச்சது. ஆனா 1996 தேர்தலுக்கு பிறகு தொலைக்காட்சிகள் ஒரு தேர்தல் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சது. 1996 புரட்சி தலைவி அம்மா 1995 ஆல்மோஸ்ட் 96 எண்ட்ல 95 எண்டு 96 ஸ்டார்ட்ல இந்த சுதாகர் அப்படின்ற அவருடைய வளர்ப்பு மகனுக்காக ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் ஒரு மிகப்பெரிய வீடியோவா எடுத்து சன் டிவில தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்க. மேலும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்ப மாஸ்னா மாசு, இமயமலை வரைக்கும் மாசு, அந்த மாதிரியான ஒரு இப்பயும் மாஸ் தான். ஆனா அப்போ அந்த அளவுக்கு அவர் ஒரு மாசான ஒரு ஹீரோ. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 75 வயசுல அப்ப ஒரு 45 வயசு இருந்தது. அப்ப அவரும் என்ன பண்றாருன்னா, பாஷா படத்துல ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஆர்.எம். வீரப்பன் சாரை வச்சுட்டு திரு ரஜினிகாந்த் மனசுல படத்தை பேசும்போது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்.எம். வீரப்பன் ஐயாலாம் கட்சி விட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு நிலைமையானதுங்கள. அன்னைக்கு திரு ரஜினிகாந்த் இந்த மாதிரி அம்மாவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. திமுக சாதகமான நிலைப்பாடு எடுக்கிறாரு. திரு நம்முடைய மூப்பனார் அவர்களும் 3 பேரை சேர்ந்து சைக்கிள் சின்னத்தை அப்பயே 1990 வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சாரு திமுக கட்சி. அப்போ பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தொலைக்காட்சி சன் டிவியோட ஆதிக்கத்தாலதான் 1996 திமுக வெற்றி அடைஞ்சது. நம்முடைய புரட்சி அம்மாவோட அந்த வளர்ப்பு மகனுடைய கல்யாணத்தை பெரிய பூதாகாரமா காட்டினாங்க. பிளஸ் அன்னைக்கு தேர்தல் என்னைக்கு தேர்தலோ அன்னைக்கு சன் டிவில தொடர்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரஜினி சொன்ன அந்த இனி தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றத மக்கள் மனசு போட்டுட்டே இருந்தாங்க. அப்படிதான் 1996 திமுக வென்றது. அன்னையில இருந்து இந்த மீடியா இந்த நம்ம மீடியானா நம்ம தொலைக்காட்சிகள்ல வரக்கூடிய அந்த மீடியாக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா மாற ஆரம்பிச்ச காலம் 96 கிட்டத்தட்ட 2000
16 வரைக்கும் சொல்லலாம் நம்முடைய தொலைக்காட்சியினுடைய ஆதிக்கம். அதுக்கப்புறமா 2016 அப்புறமா சமூக வலைதளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அப்ப 2021 வந்து ரொம்ப பேர் கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப பேர் வந்து சமூக இதுல ஊடகத்துல வந்து ரொம்ப பேர் வந்து உள்ள வந்து விழுந்துட்டாங்க. அப்போ வந்து 2021 வந்து பெரிய கட்சி எதுவும் போட்டு அதே திமுக அதிமுக 2 கட்சி தான் போட்டி போடுது. அப்ப திமுக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுது. அதுக்கு காரணம் வந்து கொரோனா ஒரு காரணம். மேலும் அதிமுகவை சேர்ந்த ஒரு ஒத்துமை இல்லாத பல காரணங்களால வந்து திமுக வெற்றி அடைஞ்சது. ஆனா இந்த 2026 வந்து இந்த நேரத்துல இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே சொல்றாங்க வெறும் தொலைக்காட்சியால தான் விஜய் வெற்றி. நான் ஒத்துக்கல. தொடர்ந்து அவரை போட்டா கூட தொலைக்காட்சி வந்து எல்லாரும் உட்காந்து 24 ஹவர்ஸ் வந்து பாக்கிறதுக்கு. ஏன்னா அந்த போன் வந்து கைபேசி வந்து எப்பயும் கையில இருக்கும்போது அவங்க டக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது தான் திரு விஜயனுடைய அந்த மாஸ் மீடியா ஆச்சு. இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தார். அவருடைய பேச்சுக்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்ப ஆணித்தரமா போய் பரவ ஆரம்பிச்சது. மக்கள் மத்தியில நல்லா போய் ரீச் ஆயிடுச்சு. ஆனா 2024 திரு விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே திரு சீமானுக்கும் திரு விஜய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சீமான் வந்து வெறும் தமிழ் தேசியத்தை தான் ரொம்ப முக்கியம் கொடுத்து பேசுறாரு. அப்ப தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய தனி செக்டார் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்களை வந்து ஒரு 70% மக்கள் வந்து திரு சீமானவர் தான் வாக்களிக்க விரும்புறாங்க. அப்புறம் உடனே சொல்லலாம் என்னங்க ஒரு 20 லட்சம் வாக்குகள் தான் வாங்கினா அவ்வளவுதான் தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய இல்ல. அது ஒரு பெரிய மாஸ் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி வந்து திரு விஜய் வந்து வெற்றி அடைவார்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டு திரு விஜய் அவர்கள் வாக்களித்தால், அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் வெற்றி அடைவார்ன்ற நம்பிக்கையை வந்து அவங்க மனசுல விதைக்க வேண்டிய வேலை கண்டிப்பா இருக்கு. அதை கண்டிப்பா ஒரு காலத்தை கண்டிப்பா சீமான் சார் பண்ணுவார். ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்து மற்ற எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் மற்ற எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து வாக்களிக்கிறாங்க. ஆனா மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து திரு சீமான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை. இருந்தா கூட திரு சீமான் அவர்கள் இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க வெறும் இந்து சம்பந்தப்பட்டதான் பேசுறாங்க. ஆனா அதை மட்டுமே பார்த்து ஒரு வாக்களிப்பதில்லை. அது கூட வந்து இவங்க என்ன நாட்டுக்கு பண்ணுவாங்கன்றத கண்டிப்பா ஒருத்தர வாட்ச் பண்றாங்க. அந்த மாதிரி திரு சீமான் வெறும் தமிழ் தேசியம் பேசுறதுனாலே வந்து மற்றவர்கள் வந்து வாக்களிக்க மாட்டாங்கன்னு எந்த விதமான சட்டமும் கிடையாது. அவங்களும் வாக்களிப்பாங்க. இப்போ திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த தேர்தல் சமயத்துல வந்து அவர் வெளியிட்ட வீடியோக்கள் எல்லாம் பாக்குறவங்களுக்கு பார்த்திருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஆட்சிகிட்ட வந்து மாட்டிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். ஆனால் இப்போ தேர்தல் முடிஞ்சு நம்ம தேர்தலுக்கு முன்னமே வந்து இதை நம்ம வந்து ஃபீல் பண்ணோம். என்னன்னா கிட்டத்தட்ட தேர்தல் நெருக்கத்துல வந்து அவரு ஒரு 30 நாள் அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷமா கஷ்டப்பட்டு அந்த காணொலிகள் வீடியோக்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. இது வந்து மக்கள்கிட்ட வந்து தேர்தல் சமயத்துல போடணும். இதை போடும்போது மக்கள் இதை பார்ப்பாங்க. மக்கள் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நமக்கு வாக்களிப்பாங்க நம்பினாரு. அது வந்து உண்மை. ஆனா அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகல. மக்கள்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு கெட்ட விஷயம் வந்து உடனே போய் ரீச் ஆயிடும். நல்ல விஷயம் ரொம்ப லேட்டா தான் ரீச் ஆகும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அது அந்த காலத்துல இருந்து அதே தான் அதனுடைய ப்ரொசீஜர் தவிர எப்பயுமே இது வந்து மாற போறது கிடையாது. அப்ப சீமான் அவர்கள் அந்த தயாரித்த அந்த காணொலிகள் வந்து பார்ப்பதற்கு வந்து ரொம்ப நீங்க அதை வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது வந்து நம்ம தொடர்ந்து அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அதை வந்து ஒரு 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 இயக்கமா செஞ்சுட்டு நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து அது மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும். ஏதோ ஒரு காலகட்டத்துல இப்ப நம்ம தாவேக்காவோட வெற்றி நம்ம எப்படியுமே எப்ப சொல்றோம்னா கடைசி 5 நாள்ல தான் தாவேக்கா வெற்றி அடைஞ்சது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது முன்னர் வரைக்கும் வந்து தாவேக்கா வந்து ஃபீல்டுலயே இல்ல. அதிமுக திமுக 2 தான் வந்து ரொம்ப டஃப் ஃபைட்ல இருந்தாங்க. ஆனா கடைசி 5 நாள்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி திரு சீமான் அவர்கள் தன்னுடைய முயற்சியை கைவிடுவதை விடக்கூடாது. தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். ஒரு ஆட்சியில ஏற்படுற அந்த திமுக ஆட்சியுமே அவர் வந்து நல்லதை சொல்லுவாரு, அவலத்தை வந்து எடுத்து சொல்லுவார். ரெண்டுமே சொல்லக்கூடியவர் திரு சீமான் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து மக்கள் ஒரு காரணத்துக்காக ஒரு பக்கம் திரும்புறாங்க. நம்ம திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து 8ல இருந்து 12% வாக்காளர் 12% அவருடைய ரசிகர்கள் அவருடைய பர்மனண்டான வாக்காளர் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீதம் அனைவருமே வந்து அவர்கள் சீமானுக்கும் வாக்களிப்பாங்க, வேற ஒரு கட்சிக்கு வாக்களிப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் திமுக அதிமுக அப்படின்ற 2 மிகப்பெரிய கட்சி இருந்தது. இந்த 2 கட்சி ஜெயிச்சு ஒரு 3வது கட்சி வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 35% 40% வாக்குகள் பெற்றா கண்டிப்பா வந்து முதலிடத்தை நல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தொட்டலாம் அப்படின்றதுக்கு இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து உதாரணமா இருக்காரு. 35% வாக்குகள் வாங்கினா கூட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சிட்டில வந்து அதிகமான வாக்குகள், கிராமங்கள்ல வந்து வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஆனா இதனுடைய ப்ரொபோர்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து கிராமத்துல வாங்கியிருக்கிறார். ஆனா வேற அப்படியே சீமான் சாட்டை நம்ம திரும்பணும் அப்படின்னா அவருக்கு சிட்டில வாக்குகள் கம்மி, ஆனா கிராமப்புறம் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அப்போ
என்னங்க நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 3வது ஒரு கட்சி வந்து உருவெடுத்துருச்சு. இப்ப நம்ம 4வது கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து இந்த 2 கட்சி மட்டும் இருக்கும்போது கிட்டத்தட்ட இவர் 40% வாக்குகள் பெற்றாதான் இவர் வந்து முதல் இடத்தை பிடிச்சு ஆட்சி அமைக்க முடியுன்ற சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ அந்த 40% வாக்குகள் இருந்து இவர் ஒரு 4% வாக்குகள் எடுத்திருக்கிறாருன்னா, அங்கிருந்து ஒரு 7 மடங்கு, அதாவது 4ல இருந்து ஒரு 8% வாக்குகள் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறேன். ஆனா அது சென்ற முறை வந்து சில காரணங்களாக மக்கள் வாக்களிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வகையில பார்த்தா அங்கிருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 மடங்கு அவர் ஏறிட்டாருனாலே கண்டிப்பா ஆட்சியை பிடிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 ஏன்னா இப்ப நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 35%த்துல 12ல இருந்து 15% வாக்குகள் வந்து கண்டிப்பா விஜய் சார் எப்பவுமே வாங்கிட்டு அதுல மாற்றம் கிடையாது. இவர் ஒரு 15, 20, 20 வாங்கிட்டீங்கன்னா 40 கிட்டத்தட்ட 55% வாக்குகள் ஆயிடுது. மத்த எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 70% வாக்குகள் ஆகுது. இப்போ ஒரு 30% வாக்குகளை டார்கெட் வச்சு பண்ணானாலே திரு செந்தமிழன் சீமான் வந்து கண்டிப்பா வந்து ஆட்சி பிடிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. இது எப்படின்னு பாருங்க, தமிழ் தேசியம் பேசுறதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும், ரொம்ப டீப்பா பேசணும், ரொம்ப வந்து அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாம அவர் கொண்ட கொள்கையில நேர்மையா போகணும். அவர் ஏற்கனவே சொன்ன அந்த பல காணொலிகள், தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து தொடர்ந்து வந்து மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டே இருக்கணும். நல்லதை மட்டுமே பேசணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே பண்ணணும், நெகட்டிவ் போகவே கூடாது. நம்ம ஒரு ஸ்டெப் கூட பின்னால போகக்கூடாது. ஆட்சி அமைப்போம்னு சொல்ல ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல, ஆட்சி அமைப்போன்ற ஒரே நம்பிக்கையோட நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோன்ற எண்ணத்தோட தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது வெறும் 30% வாக்குகள் வந்து அடுத்த முறை வந்து வெறும் 30% வாக்குகளை டார்கெட் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் ஆகிறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஒரு செட்பேக் ஆகவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் வந்து எப்ப வேணா வந்து மறு தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் மக்கள் வந்து நம்ம கைவிடலை வரும், நம்ம துன்பத்தையும் கூட இருக்கிற நம்பிக்கை வரும். மற்ற கட்சிகள் பேசுறத இன்னைக்கு திரு சீமான் அவர்கள் பேசினாதான் மக்கள் மத்தியில பெருசா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சீமான் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாலே செஞ்ச அந்த தீவிர பிரச்சாரத்தை அவ்வளவு தீவிரம் கூட தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை மீட்டிங், தொடர்ந்து பத்திரிகைகளை சந்திப்பு, மக்களை போய் பாக்குறது, அதோட மெயினா அவர் வந்து என்னெல்லாம் வந்தா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த காணொலியில போட்டார் பாருங்க, அதை தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து பரப்பிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ, பெரிய வீடியோஸ் போட்டு தொடர்ந்து எதனா ஒரு டேக்லைன் வச்சு பண்ணிட்டே இருக்கணும். பிளஸ் என்னோட ஒரு கைண்ட் சஜஷன், எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நம்ம தமிழ கவர்ச்சி அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்ல விரும்பல. ஒரு அட்ராக்ஷன்னா மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுல இருந்தாதான் வந்து அந்த இடத்த வந்து விரும்புவாங்க. உதாரணம் வந்து காங்கிரஸ் கூட நம்ம பெருசா பேசினா கூட 1967க்கு முன்னாடி காங்கிரஸ் திரு சிவாஜி கணேசன் இருந்தார் அப்படின்னு நம்ம மறக்க கூடாது. ஸோ ஏதாவது ஒரு அட்ராக்ட் உள்ள ஒரு சம்பந்தப்பட்ட அது நடிகரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நடிகரோ பெரும்பாலும் நடிகர்களா தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு தீர்மானிக்க கூட. அப்ப அவங்க வரும்போது தான் மக்களை ஈர்க்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தியை வந்து நம்ம சீமான் அவர்கள் கூட வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நல்லதை அடையணும் அப்படின்னா சில கெட்டதை நம்ம பண்ணிதான் ஆகணும். அந்த கெட்டதுன்றது வந்து நல்லதோட அதிகமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்ல. அந்த மாதிரி ஆட்கள் யாருன்னா ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு திரு சீமான் அவர்கள் தான் கொண்ட கொள்கை எப்படி காமராஜர், சிவாஜி கணேசன், SSR முதல்ல அவர்லாம் வந்து காங்கிரஸ் தான் இருந்தாங்க, அப்புறம் தான் திமுக மாறுறாங்க. அந்த மாதிரி சில பேரை வச்சுட்டு எப்படி வந்து தமிழ்நாட்டுல இருந்து காமராஜர் ஆட்சி பிடிச்சாரோ அந்த மாதிரி யாருன்னா சில பேரை வச்சுக்கிட்டு எப்படியாவது வந்து ஒரு 30% வாக்குகளை பெறுவது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லா வாய்ப்பிலும் செஞ்சு திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராவதற்கான முயற்சியை எந்த விதத்திலும் கைவிடக்கூடாது. தமிழக மக்களும் திரு சீமான் அவர்களை கைவிட்டால் உங்களுக்கு வேறு வழி என்பதே இல்லாமல் போய்விடும்.